வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனேயே நம்ம சௌந்தர்யாவும் ராயனும் வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ராயன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஜாக்லின் அவங்களுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜாக்லின் வந்து உன்ட்ட தாண்ட பழகுனாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேங்கில் இருந்தாங்க, ஜெஃப்ரியோட பழகுனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட பழகுனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மஞ்சரியோடு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனோட அவங்களுக்கு வந்து பாண்டிங் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஒரு முன்னாடி இருந்தே. இப்போ வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறியிருக்கு. ஆனால் இவங்க என்ன அதை பற்றி யாருமே பேச மாட்றாங்க. என்னைய பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ நாமினேட் பண்ணும்போதும் கூட சொல்கிறாங்க, நான் தான் குரூப்பில் இருந்து என்னுடைய பாயிண்ட்லாம் வெளியே வர மாட்டேங்குது, குரூப்புக்குள்ளேயே அமுங்கி போயிடுது அப்படின்னு. ஆனால் இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க, அது மட்டும் வெளியே வரவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு வந்து ராயன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம சௌந்தர்யா கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பவித்ராட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த வீட்டிலேயே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறது வந்து ஜாக்லினோட தான். இப்போ தான் கொஞ்சம் மஞ்சரியோட பழகிட்டு இருக்கேன். அவங்க இப்படி பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என் கூட இருந்துட்டு அவங்க முத்துக்குமரன் பண்ணது தப்பு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே மாறி அவன் முத்துக்குமரன் சைடு போய் நான் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து இப்படி தப்பாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ராயன் வந்து பவித்ரா, சௌந்தர்யா 2 பேர்ட்டையும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் அந்த இப்போ கேம் இன்னும் அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு தான் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின், முத்துக்குமரன், அருண் பிரசாத், மஞ்சரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேற்று நடந்த அந்த கான்வர்சேஷன் பற்றி. இங்கிட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா விஷால் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாருங்க. ஸோ என்னால் விளையாட முடியாது இந்த கேமு, எனக்கு ரெஸ்ட்டு தேவை. ஆல்ரெடி இந்த ஷோல்டர் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ண முடியல, அடி வாங்கிடுச்சு, மைக் போட்டால் கூட வலிக்குது அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து விஷால் விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி அந்த கேம் கண்டினியூ ஆகுதா இல்லை பாதியிலே முடிச்சு விட்டுறாங்களா அப்படின்னு. தேங்க்யூ.